ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். கலங்கிய கண்களோடும் கனத்த மனதோடும் காத்து கொண்டிருக்கிறாய். என் வாழ்வில் நல்லது நடந்து விடாதா? என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழாதா? என் வாழ்க்கையிலும் நல்ல ஏற்றங்கள் நடைபெறாதா என்று உன்னுடைய மனம் தவிக்கும் தவிப்பை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே. போனது போகட்டும், விட்டுவிடு. நான் கூறும் இந்த வாக்கு பொய்க்கவே பொய்க்காது. சாய் சங்கல்பம் முழுமையாக இருக்கிறதால் மட்டுமே உன்னால் இந்த பதிவை கேட்க முடிகிறது, பார்க்கவும் முடிகிறது. இதை நீ இப்பொழுது இந்த நொடி பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றாலே சாயுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம். உன் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த, நல்லதை நடத்தி காட்ட, உன் முகத்தை சந்தோஷத்தில் பொங்க வைக்க நான் தயாராகிவிட்டேன். நீதான் அதை மிக சாதுரியமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் சாயிநாதர் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லையே, என் மனதை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லையே என்று எப்பொழுதும் நினைக்காதே என் பிள்ளையே. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அது மட்டுமல்லாது உன்னுடைய அத்தனை அசைவுகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் நெருங்க முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை நினைத்து வருத்தப்படாதே, இனி வரப்போவதை நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடியை மகிழ்ச்சியாக கடந்து வா. போனது போகட்டும், அனைத்தையும் விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் இதுவரை நிகழ்ந்தவையாகவே இருக்கட்டும். உன்னை விட்டு விலகி சென்றது சென்றவையாகவே இருக்கட்டும். அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாக இரு. இது நாள் வரை நீ எதற்காக காத்திருந்தாயோ, உன் சொந்த வீட்டிற்கான கனவு நிறைவேறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய சொந்த வீட்டில் உன்னுடைய சொந்த பந்தங்களோடு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் அதிசயத்தையும் மாற்றத்தையும் கண்குளிர காணப் போகிறாய். உன் வாழ்க்கையில் பல ஏற்றங்களை சந்திக்கப் போகிறாய். இது நாள் வரை சொந்த வீடு நமக்கு அமையுமா அமையாதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த உன் நாட்களெல்லாம் மறைந்துவிட்டு உனக்கான கனவு இல்லம், உனக்கான சொந்த இல்லத்தில் அடியெடுத்து வைக்கும் அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் அதற்கான திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் இது நாள் வரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுகமாகவே நடக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலக்கம் கொள்ளாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்ற தெளிவான சிந்தனையோடு எதற்காக இந்த காரியத்தை செய்கிறோம் என்ற தீர்க்கமான யோசனையோடு அந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக அடைய வேண்டிய இலக்கை அடையலாம், கிடைக்க வேண்டிய வெற்றியை கிடைத்தே தீரலாம். நான் இப்பொழுது மிக மிக மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். இந்த நிமிடம் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்ற நான் தயாராகவே இருக்கிறேன். உன் வேண்டியது அனைத்தும் உனக்கு கொடுக்க நான் தயாராக காத்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணம், உன்னுடைய நல்ல மனது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதற்காக என்ன வேண்டினாலும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டுவதை அப்படியே உனக்கு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். உன் சிந்தனையை வேகப்படுத்து. சோம்பேறித்தனமாக இருக்க நினைக்காதே. உன் சிந்தனையை துரிதமாக செயல்பட்டு நீ ஆரம்பித்தால் நீ அடையப் போகும் வெற்றி எப்பொழுதுமே நிரந்தர வெற்றியாக இருக்கும். அதுதான் எப்பொழுதும் நிலையான வெற்றியாகவும் இருக்கும். உன் துன்பங்களெல்லாம் முடியும் காலம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக காலத்தை பெறப்போகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாதே.
நீ எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும், எத்தனை முறை உன் மனதை காயப்படுத்த மற்றவர்கள் எண்ணினாலும் கூட, நீ மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும், பழி வாங்க வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அவரவர் செய்த பலனை அவரவர் அனுபவித்தே தீருவார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் என்பதே இல்லை. உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களிடம் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன்னை குறை சொல்வது மட்டுமே அவர்கள் வேலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டேதான் இருப்பார்கள். நீ நல்ல பெயர் வாங்க வேண்டுமென்றால், நல்ல மனிதன் என்ற பெயரை வாங்க வேண்டுமென்றால், மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை நோகடித்துதான் அந்த பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. அந்த எண்ணமே தவறான எண்ணம். நீ சந்தோஷமாக இருக்க மற்றவர்களை கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று மற்றவர்கள் உனக்காக காயப்படவும் வேண்டாம். இதுவரை நான் உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன். அது உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்து வெற்றியை உன் கைகள் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்க கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உண்மையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை. என் குழந்தையே, இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. நடப்பது எல்லாம் உனக்கு நன்மைக்காகவே நடக்கிறது. அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தேவையில்லாமல் மனதை போட்டு வீணடிக்காதே. மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீயும் குழப்பமடைந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சியாகவே நான் இருக்கிறேன். இப்பொழுது என்ன வேண்டுமோ அனைத்தையும் என்னிடம் இருந்து வரங்களாக கை நிறைய பெற்றுக்கொள். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையை நான் வெற்றியடைய செய்வேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தையே, அனைத்து சோதனைகளையும் நீ கடந்து விட்டாய். நீ எதிர்பார்ப்பது போலவே உன்னுடைய எதிர்கால வாழ்வு நல்லபடியாகவே அமையும். எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. அவர்கள் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அதனால் மனவேதனை அடைந்து
உட்கார்ந்திருக்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ். உனக்கான வெற்றிக்கான வாழ்க்கை வழியை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. இது நாள் வரை நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையெல்லாம் காணாமல் போகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை என் பிரியமான குழந்தைக்காக நான் ஏற்படுத்தி விட்டேன். இனி ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் உள்ளத்தில் நான் இருக்கும் பொழுது உன் உள்ளத்தில் என்னை அமர வைத்து கொண்டு ஆலயம் ஆலயமாக சென்று என்னை காப்பாற்றுங்கள், என்னை வாழ்க்கையை சீர்படுத்த வாருங்கள் சாயிநாதரே என்று நீ என்னை அழைப்பதும் கூப்பிடுவதும் ஏன் என்று எனக்கு புரியவில்லை என் குழந்தையே. நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன், உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் வீணாய் போகாது. இதுவரை பொறுமையோடு காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு உன் சாயப்பா வருவேன். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உன் வாழ்க்கை பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். இனிதான் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வழங்கப் போகிறேன். எனவே என் பிரியமே, மகிழ்ச்சியாக இரு. இனி உன் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது, பிறக்கப் போகிறது. உன்னுடன் நான் இருக்கிறேன். எனவே எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய பகைவனும் பாராட்டும் அளவிற்கு உன் புகழ் இந்த உலகத்தில் ஓங்கி நிற்கப் போகிறது. ராஜ வாழ்க்கையை மிக கம்பீரமாக வாழப்போகிறாய். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது, நான் உனக்கு கொடுக்க ஆசைப்படுவது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே, ஒரு படி மேலாகவே இருக்கும் என் பிரியமே. எனவே பயப்படாதே. உன் மனம் மிகுந்த நன்மை வாய்ந்தது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பொழுது உனது வாழ்க்கை ஆனந்தமாக சந்தோஷமாக மாறிவிடும். உயிரே போகும் நிலை வந்தாலும், வாழ்வே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார், என்னை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. என்னுடைய வழியில் நீ நடந்தால் உனக்கு முன்பாக நான் நடந்து உனக்கான சிறந்த வழியை நான் காட்டுவேன். உன் வாழ்விற்கு பிரகாசமான வழியை நான் காண்பிப்பேன். நீ என்னிடம் வந்தால் உன்னுடைய துயரை நான் நீக்குவேன், உன்னுடைய துன்பத்தை நான் கரைப்பேன். நீ என்னை உன்னுடையவனாகவே நினைத்தால் நானும் உன்னை என்னுடையவனாகவே நினைத்து கொள்வேன், எனதாக்கிக் கொள்வேன். உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை நீ என்னிடம் சமர்ப்பித்து விட்டால் இந்த மிக பெரிய கடலை கடப்பதற்கு நான் உனக்கு உறுதுணையாக, பக்க பலமாக, துணையாக என்றென்றும் இருந்து உன்னை காத்து ரட்சிப்பேன். நான் உன்னுடைய வாசலுக்கே வந்துவிட்டேன். உன் கவலைகளெல்லாம் தீரும் நாள் மிக தொலைவில் இல்லை. உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்துவிட்டேன். இனி எதற்குமே நீ கலங்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அனைத்தையுமே அனைவரிடமே சொல்லிவிட வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று மட்டும் எண்ணிவிடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்குமே செவிகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நல்ல மனம் இருக்குமா என்பது சந்தேகம்தான். எனவே அனைத்தையுமே அனைவரிடமே சொல்லிவிடலாம். சொல்லிவிட்டால் தீர்வு கிடைத்துவிடும் என்று மட்டும் தவறாக எண்ணிவிடாதே. நீ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும், உன்னை இழிவாக பேசினாலும், வேண்டாம் என்று உதறி தள்ளினாலும், உன்னை உதறியவர்க்குத்தான் இழப்பே தவிர உனக்கு இழப்பே இல்லை. உனக்குத்தான் மாபெரும் அப்பாவாக நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. என்ன ஒரு இடமாக இருந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நமக்கு அங்கு மதிப்பில்லை என்று தெரிந்தால் அந்த இடத்திலிருந்து, அந்த மனதிலிருந்து சற்று விலகி இருப்பதுதான் எல்லோருக்குமே நல்லது.
என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டு என்னிடமே சரணடைந்துவிடும் யாருக்குமே நான் எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய்வேன், நன்மையை மட்டுமே கொடுப்பேன், நிரந்தர நன்மையாக இருக்கும்படி பார்த்து கொள்வேன். இதுநாள் வரை இழந்தது அனைத்தையுமே பெறுவதற்கு நான் என்றும் என்றென்றுமே உறுதுணையாக இருப்பேன். என் அன்பு குழந்தா, உன்னுடைய கலக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். உன்னை அழகாக அம்மா என்று அழைக்க உனக்கொரு குழந்தையை நான் வழங்குவேன். கவலைப்படாதே, பொறுமையாக இரு. நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இனி நடக்க இருப்பதும் அனைத்துமே எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே. நடப்பது அனைத்தும், நடந்தது அனைத்தும், இனி நடக்கப் போவது அனைத்துமே நன்மைக்கே என்று புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார். மற்றதை உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை அவமதிப்பவர்களைக் கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாதே. விரக்தி அடையாமல் இரு. அவர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு அசாதாரண சக்தி பெற்று அவர்களுக்கு முன்பால் கோபுரமாக உயர்ந்து நிற்பாய். நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். கலங்காதே குழந்தையே, வாழ்வின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. இந்த பிரச்சனைகளால், இந்த சூழ்நிலைகளால் மனம் புண்ணாகி இருக்கிறதே என்று வருதாதே. இதோ நான் என்னுடைய மென்மையான கரங்களிலால் உன் தலையை வருடி கொண்டுதான் இருக்கிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயே உணரும் வண்ணம் அனைத்தும் உனக்கு சரியாக நடக்கும்படி நான் வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். எதற்குமே கலங்காதே. உனக்கான நல்ல நேரம் துவங்கவிருக்கிறது. அதனால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. மூன்றில் ஏதோ ஒன்றை தொட்டுவிட்டு உள்ளே வந்திருக்கிறாய். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். உன்னை வருடிக்கொண்டு உன் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு உன் அருகில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள், உனக்கான நாள் வந்து கொண்டே இருக்கிறது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன், என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். அப்பாவின் வாக்கு உண்மைதானே? ஒவ்வொரு பிறவியையும் கடந்து ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு பிறவியில் முக்தி அடைய வேண்டும். முக்தி அடையும் பிறவிதான் அந்த ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாகவும் இருக்கும். அந்த பிறவியில் மிகப்பெரிய சோதனைகளையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். இவை அனைத்தையும் நான் உனக்கு ஏன் உணர்த்துகிறேன் தெரியுமா? ஏன் கூறுகிறேன் தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளை, நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். அதனால்தான் என் பிள்ளையே. கவலைப்படாதே. உன்னுடைய வழிகள் உனக்கு வந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி போகும். உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் உனக்கு 1000 இருந்தாலும் என்னை வணங்குவதிலும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையிலும் எந்த குறையுமே இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன் குழந்தையே. விதியோ அல்லது பிறர் செய்த சதியோ எனக்கு தெரியவில்லை. நானே கதி என்று என்னை தேடி வந்து விட்டாய். நானே கதி என்று என்னை தேடி வந்த உன்னை நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். பொறுமையாக இரு. உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? இழந்த அனைத்தையும் திரும்ப கொடுக்கும் வாய்ப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. நீ இழந்த அனைத்தையும் உனக்கு திரும்ப கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ இழந்தது எல்லாமே இனி நீ சந்திக்கப் போகும் நிகழ்வுகள் அனைத்துமே மகிழ்ச்சியாகவும் உனக்கு சாதகமாகவே மாறப்போகிறது. எதுவாக மாற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் நிச்சயமாக. தத்தாஸ்து. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை இனி நல்லமயமாகவே அமையும். நல்ல எண்ணத்தோடு தான் நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் பேச்சில் எப்பொழுதும் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. அது மட்டுமல்லாமல் உன் நடத்தையில் எப்பொழுதுமே பணிவு இருந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய நல்ல எண்ணமும்
நல்ல மனமும் வாழ்க்கையில் உன்னை உச்சத்தில் அடைய வைக்கப் போகிறது. அனைத்து நல்ல எண்ணங்களும் உள்ளமும் வைத்திருக்கும் நீ ஏன் எப்பொழுதும் மன உளைச்சலில் தவித்துக் கொண்டே இருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து வருந்தாதே. நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் உன் வாழ்க்கையை மட்டும் சிந்தி அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை எப்படி நிரப்பலாம் என்பதை யோசி. அதற்காகவே நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்குவேன். உன் அப்பா. என் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பின் ஏன் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? கவலைப்படாதே, அமைதியாக இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என தீர்க்கமாக நம்பு. இதுவரை உன் வாழ்வில் இழந்ததையெல்லாம் திரும்ப நிச்சயமாக பெறுவாய். அதற்காக வழியை, அதற்கான திட்டத்தை நான் ஏற்படுத்தியும் விட்டேன், தீட்டியும் விட்டேன். என் வாக்குப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நகர்ந்தாது, நிகழவும் செய்யாது. அப்பா இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? பின் வீணாக வேதனைப்படாதே. உன் மனதை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாதே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். இந்த சமயத்தில் வீணாக மன உளைச்சலில் தவிக்காதே. மன உளைச்சலிலே இருந்து கொண்டிருந்தால் உனக்கு வரும் நல்லது கூட உனக்கு தெரியாமல் போய்விடும், புரியாமலே போய்விடும். எனவே சந்தோஷத்தை கொண்டாட தயாராக இரு. ஆயத்தமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகும். அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்நோக்கி காத்திரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். அந்த நல்ல நேரத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தி விட்டேன். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே. நான் இருக்கிறேன் என் குழந்தையே. ஓம் சாயிராம். நீ உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான். இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நீ வேதனைப்படும் அளவிற்கு உன்னுடைய விதி அவ்வளவு மோசமாக இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் கர்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் துன்பங்களும் சரி, நீ அனுபவிக்கும் சந்தோஷமும் சரி, நீ செய்த கர்ம பலனின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதுவும் தவறாக நிகழவில்லை, நிகழவும் நிகழாது. நிகழவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நடப்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இது நாள் வரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆகிவிட முடியாது. ஒரு விஷயம் உனக்கு சரியாக நடப்பதும் தாமதமாக நடப்பதும் உன்னுடைய விதிவசத்தால் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ செய்த கர்மா, நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உன் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கு யாருக்குமே உரிமையில்லை. யாரும் தப்பவும் முடியாது. நம் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைப்பாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும்.
உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது, யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்ததையெல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும்.